இவரோட ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்ற பசங்க எல்லாருமே 90 மார்க் 80 மார்க்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இவரை கேட்கும்போது இவரோட பையன் எப்பவுமே 99 மார்க் தான் எடுப்பாங்கன்னு சொல்லி பொய் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்க பையன் 1 மார்க் தான் எடுப்பான். இப்போ இந்த பையனோட எக்ஸாம் பேப்பர் எல்லாம் அவங்க அம்மா எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா மேக்ஸ்ல மட்டும் 1 மார்க் தான் எடுத்து வச்சிருக்கான். ஆக்சுவலா அவங்க பையனை ஒரு தடவை கூட கோவமா பேசுனதோ திட்டினதோ கிடையாது. இப்போ அவங்க அப்பா வந்தா என்ன சொல்ல போறோமோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனா அவரோட பைக் சவுண்ட் கேட்டதுமே இந்த பையன் ஓடி போய் ரூமுக்குள்ள தூங்கிடுறான். அவரை வந்து சாப்பிட்டு இந்த பேப்பரை பார்த்துட்டு செம்மையா திட்டுறாரு. அடுத்த நாள் காலையில கூட இவர் வெளியே போற வரைக்கும் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு அவர் வெளியே போனதுமே தான் இவர் எழுந்து வரான். அப்ப அவங்க அம்மா கிட்ட அப்பா அம்மா எம்மால எப்பவுமே கோவமா இருக்காரு, பாசமா கூட பேச மாட்டாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றான். அவங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நீ ஒழுங்கா படிச்சா போதும், அவர் கோவப்பட மாட்டாருன்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல கூட ஒர்க் பண்றவங்க ஒரு பையன் கம்ப்யூட்டர் எக்ஸாம்ல வேர்ல்ட் லெவல்ல செகண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட் எல்லாம் கொடுத்துருக்கா. அதை பார்த்ததுமே இவருக்கு நம்ம பையன் ஒழுங்கா படிக்க மாட்டானேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே டைம்ல இவங்க பையனுக்கு இவங்க அம்மா ஐஸ்கிரீமா வாங்கி தராங்க. அதனால இவன் ஜாலியா சுத்திட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. ஒரு தடவை கூட வீட்டுல புக் எடுத்து வச்சு நான் பார்த்தது கிடையாது, எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கோவத்துல அடிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அடுத்த நாள் இந்த பையனோட ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்க போறாங்க. அதனால அப்பா அம்மாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இவனும் பயத்தோட அவங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரான். டெஸ்ட் பேப்பர் எல்லாம் கொடுத்து பார்க்க சொல்றாங்க. பார்த்தா எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆயிருக்கா. அதை பார்த்ததுமே இவங்க அப்பா கோவப்பட்டு எழுந்து போயிடுறாரு. அவங்க டீச்சருமே ஒரு எக்ஸாம்ல கூட பாஸ் ஆகலாம், நெக்ஸ்ட் இயர் போக முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சோ இவங்களும் ஒரு சோகமா வீட்டுக்கு வராங்க. அப்பயும் இந்த பையன் விளையாட்டுத்தனமா இருக்கா. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு கோவம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறாங்க. ஒழுங்கா படிக்காம என்கிட்ட இனிமேல் பேசாதான் சொல்லி உள்ள போயிடுறாங்க. அதை நினைச்சு இவர் ஃபீல் பண்ணி அழுகுறான். அடுத்த நாள் பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட உங்க பையன் ஒழுங்கா படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கேலி பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த பையனை அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். இனிமேல் நம்ம அம்மா யார்கிட்டயும் தலைகுனிய கூடாது, நம்ம கிட்டே பேசணும்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே படிக்க ஆரம்பிச்சு எல்லா பேப்பர்லயும் 80 மார்க் மேல எடுக்கிறான். ஆனா மேக்ஸ்ல மட்டும் 39 எடுத்து 1 மார்க்ல ஃபெயில் ஆகிறான். அதை பார்த்ததுமே டீச்சர் கிட்ட போயிட்டு ஒரே ஒரு மார்க் மட்டும் போடுங்க, அதனால நான் பாஸ் ஆயிடுவேன், எங்க அம்மாவும் என்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அழுகுறான். அதை பார்த்ததுமே டீச்சரும் போட்டு விட்டு பாஸ் பண்றாங்க. இப்ப ரேங்க் கார்டு கொண்டு வந்து தைரியமா அவங்க அப்பா கிட்ட காமிக்கிறான். அவரும் பார்த்துட்டு எதுவுமே பேசாம சைன் போட்டுட்டு வெளியே போகும்போது ரொம்ப பெருமையா போறாரு. ஆனா அவங்க அம்மாக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம ரேங்க் கார்டை பாக்குறாங்க. பார்த்தா குட்னு போட்டு வெரி இம்ப்ரூவ்மெண்ட் போட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு பக்கத்து வீட்டுல எல்லாம் சாக்லேட் கொடுக்கவே ஆரம்பிச்சிடறாங்க.